எங்க அறிவாளி மாமா ஆராய்ச்சிக்கு போலையோ? ஏல ஏல அவனை இழுக்கலைன்னா உனக்கு தூக்கம் வராதா? இந்த நேற்று ராத்திரி ஒயின் ஷாப்ல கூட்டமா நின்றுக்கிட்டு இல்ல, அதை உங்க அப்பன்ட்ட நான் சொல்லி கொடுத்துருவேன் பாத்துக்க. அதை வாங்கி நான் மட்டுமா குடிச்சேன், நானும் என் அப்பனும் தான் குடிச்சோம். போவியா அந்த அன்னைக்கு செந்திலே கலெக்டர் ஆஃபீஸ் போல விளங்காத வய உள்ள. சுப்பையா இந்த உப்பள பகுதியில் லைன்மேனாக வேலை செய்கிறாரு. தான் செய்கிற வேலையை நேர்மையாகவும் மக்களுக்கு செய்கிற சேவையாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன திவாகரே? வாங்கண்ணே. முதலாக வந்துட்டியா? பொருள் எல்லாம் வந்துருச்சுல்ல? இன்னும் வரலண்ணே, வரதுக்கு 2 நாள் ஆகும் போல தெரியுது. என்னையா சொல்ற? மொத்தம் 3 போல்ல, கிளாம்ப் இல்ல, சாக்கில் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அப்புறம் எப்படிப்பா வேலை செய்யறது? சொல்லியிருக்குல்ல வந்துருண்ணே. பவர் சாக்கெட் வந்திருக்காதே? ஒன்று இருக்குண்ணே. ஒண்ணுதான் இருக்கா? ஆமாண்ணே. சார் தான் போ. ஒரு வாரமா நானுங்க இன்னைக்கு வந்துருண்ணே. இந்த முருகனே வந்து. அடே வணக்கம்ண்ணே. ஒண்ணுமில்லண்ணே, நைட்டு உறங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதான். சரி, முதல்ல கையெழுத்த போடு. கொடுங்க. ஆறுமுக ஆழத்துல ஆளுங்கெல்லாம் வேலை பார்க்காம நின்றுகிட்டு இருக்கானுவ. வா முருகா, நாம வேலையை முடிச்சா தான் அவனுங்க வேலையை ஆரம்பிப்பானுங்க. அண்ணே நம்ம செந்தில் என்னதான் பண்ணுதா? அவனுக்கு ஏதாவது வேலை ஏற்பாடு பண்ணலாம்ல? என்னால் ஏண்ட வரைக்கும் படிக்க வச்சேன். அவனும் நல்லா தான் படிச்சிருக்கான். என்ன ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு அது இதுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கான். சரி, நல்லா தான் வருவாங்கிற நம்பிக்கையில் அவனை அவன் போக்கிலே விட்டேன். கவலைப்படாங்க, நல்லா வருவாம்னே. பார்த்து முருகா, எர்த்துராடி எவனை வெல்லும்னு நம்ம டிபார்ட்மெண்ட்டில் சும்மா சொல்லலை. சுபியா சார், வேலையெல்லாம் முடிஞ்சதா? இந்த முடிஞ்சிருச்சு சார். இதை முடிச்சிட்டேன்னா கிளம்பிட வேண்டியதுதான். நமக்கு வர்ற கம்ப்ளைண்ட் மட்டும்தான் நீங்கள் லீகலாக போய் பார்க்கணும். அதை விட்டுட்டு ரிஜிஸ்டர் ஆகாத கம்ப்ளைண்ட்லாம் போய் பார்க்கக்கூடாது. என்ன சார் சொல்கிறீங்க? ஏன் நீங்கள் வாங்குற சம்பளம் உங்களுக்கு பத்தலையோ? சார், நான் 38 வருஷமாக லைன்மேனாக வேலை பார்க்குறேன். மக்களுக்கு செய்கிற சேவையாக இந்த தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். இந்த கதையெல்லாம் இங்கே வேணாம். இனிமேல் நான் இது மாதிரி கேள்விப்பட்டேன்னா நானே உங்கள் மேலே சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். பார்த்துக்கோங்க. என்ன செந்திலே, கிளம்பிட்டியா? ஆமால. வா உட்காரு. அரசு அறிவிக்கிற எந்த திட்டமும் இந்த கிராமத்துக்கு கிடைக்கிறதில்ல. ஏன்னா இது இன்னும் கிராமமாகவே அங்கீகரிக்கப்படல. சாலை வசதியும் கிடையாது, பஸ் வசதியும் கிடையாது. இந்த மண்டோட கடந்தாதான் தாரோடு போக முடியும். ஊர் மக்கள் அத்தியாவசிய தேவைக்கு பீட்டரோட ஆட்டோ தான். இந்த உப்புக்காட்டு மக்களோட தேரோட்டி செந்திலோட நண்பன் பீட்டர் தான். சார் சார் உட்காருப்பா. என் ப்ராஜெக்டோட ஃபைல். உன்ன மாதிரி தினமும் 10 பேர் ப்ராஜெக்ட் ஃபைலை தூக்கிட்டு வந்துடுவானுவ. இப்படி வரவங்க போகிறவங்களாம் பதில் சொல்லிட்டு இருந்தால் என் வேலையை எப்போ செய்கிறது? சார் இது கொஞ்சம் முக்கியமான ப்ராஜெக்ட் சார். அவ்வளோ முக்கியமான ப்ராஜெக்டா? அப்படி என்ன புதுசாக கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்கள். இந்த ப்ராஜெக்ட் பேர் ஆட்டோ சென்ஸ் ஸ்விட்ச். இது எப்படி வேலை செய்யும்னா, சன் ரைஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், சன் செட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். உதாரணத்துக்கு 6 மணிக்கு ஆஃப் ஆக வேண்டிய லைட்டு 6:10க்கு ஆஃப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ கரண்ட் வேஸ்ட் ஆகும்? ஒரு லைட்டுக்கே எப்படின்னா இந்த ஊர் ஃபுல்லாக எவ்வளோ வேஸ்ட் ஆகும், தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ வேஸ்ட் ஆகும், அதை மிச்சப்படுத்த தான் சார் இந்த ப்ராஜெக்ட். அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் அப்ரூவ் ஆச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாத மின்சார தட்டுப்பாடு ஏற்படுற நிலைமையே இருக்காது சார். கலெக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தா எனக்கு என்ன யூஸ் இருக்குது? புரியுது சார். என்னால் என்ன முடியுதோ பார்த்து பண்ணுதேன் சார். சரிப்பா, அடுத்த வாரம் ஒரு நாள் உனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், பார்த்து பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி சார். சரி சரி. செந்தில், இந்தா உனக்கு தான் லெட்டர். மாதத்தில் 20 நாள் உனக்கு தான்ப்பா லெட்டர் தரேன், பார்சல் தரேன். இந்த மழைக்காலம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் தயவு பண்ணுப்பா. என்னால் இவ்வளோ தூரம் சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்து லெட்டர் தர முடியல.
உனக்கு கொஞ்சம் புண்ணியமாக போகும். என்னப்பா லெட்டரா இது? அட போன ஏ இவன் தமிழ், இந்த உப்புக்காட்டு மக்களுடைய நலனுக்காக போராடுற போராளி. இல்லை கொண்டா, முதல்ல தமிழ் எழுதி பழகணும்ல. ஏன்னா நமக்கு தாய்மொழி தமிழ் தானே. ஆனா அவன்னா ஈனா. சரியா? இந்தா ஒழுங்கா படிக்கணும். சரியா? ஏய், தமிழ் வந்தானா? எப்போ வருவான்? சரி 2 டீ போடு. 2 டீ. அப்பா, அந்த கம்பெனிக்காரங்களை எடுத்து போராடி இவன் என்னையா பண்ண போகிறான்? அவங்களுக்கு முன்னாடி இவன் கட்டரும் மாதிரி நசுக்கி போட்டு போயிட்டே இருப்பானுவ. யோ, அந்த பாரு. ஆமாம் சார். என்ன பண்ணீனா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? வந்து வண்டியில் ஏறு. சரி, டீ குடிக்கலா? ஏற்கனவே 2 டீ சாப்பிட்டாச்சு. அப்போ நான் டீ குடிச்சுக்கிறேன். சரி அண்ணே, ஒரு டீ கொடுங்கண்ணே. சரியா போகலாம். இந்த வேகாத வெயில் என்ன இவ்வளோ தூரம் வந்தியே? நானே வந்திருக்க மாட்டேன்னா? நேர்த்தி கடன். நீ ஒழுங்கா வந்து கையெழுத்து போட நான் ஏன்டா இங்கே வரேன்? அப்படி வாடா. சரி, போவோம். என்னாச்சுண்ணே? ஆ என்ன எங்கே கிளம்பிட்ட? கலெக்டர் ஆஃபீஸ்க்கு. சரி. எசக்கி எங்கே கிளம்புத? நான் தூத்துக்குடி வரைக்கும். சாப்பிட்டியா? இப்போ தான் சாப்பிட்டேன். என்னல சட்டை இது? டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு வெள்ளை சட்டை பொண்ணுமையா? அதான் கம்பீரமாக இருக்கும். போய் சட்டையை மாத்தியா? சரிண்ணே. என்ன தம்பி, மாத்திட்டியா? மாற்றிட்டேன். இப்போதான் சூப்பராக இருக்கு. எதுக்கு 10 ரூபா ஏற்றி கொடுத்தியா? யாரை கேட்டு இந்த முடிவில் எடுக்கிறிய? நீங்கள் கொடுத்தனால இப்போ எல்லா முதலாட்டும் கேட்பானுவா. யார் பதில் சொல்கிறது? 10 ரூபா ஏற்றி கொடுத்துருக்கு. அதே 10 வருஷம் தாங்கண்ணே. பார்த்துக்கலாம்ண்ணே. அண்ணா இப்போ என்ன செய்யலாம்? என்ன செய்கிறது? தொழிற்சங்க தலைவர் போராளி என்ன 1008 கேள்வி கேட்பானுவான். சரி, என்னவோ மீட்டிங் போகிறேன், பார்த்து பேசிட்டு வரேன். கிளம்புங்க, பார்ப்போம். சரி, வரோம். வாங்க. இல்ல தமிழ், யூனியன் மீட்டிங் வரல? நான் எதுக்குல அங்கே வந்து தலையாட்டுறதுக்கா? இல்ல நீ இல்லைன்னா இப்படி இல்லை, வாழ. நான் வந்தால் பிரச்சனை இருப்பா. வாழை விடு. நம்ம பார்க்காத பிரச்சனையா? வாழ. நான் வரலப்பா, என்ன விடுப்பா. அட வாழ, போவோம். உட்காரல. ஐயா, நான் சொல்றதை யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம உப்பளத்தில் சொல்லணும்னு தோணுது, அதனால சொல்றேன். நம்ம உப்பளத்தில் தொடர்ந்து அடிக்கடி விபத்துகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. உப்பு மூடை சரிஞ்சு விழுந்து மூச்சடைச்சி செத்து போயிடுறானுங்க. அப்புறம் கரண்ட் ஷாக் அடிச்சு போயிடுறானுங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட நம்ம முத்துமாரி, ஏம்மா தாய் வா, இவ அப்பனும் ஆத்தாலும் உப்பு மூட்டை சரிஞ்சு விழுந்து மூச்சடைச்சு செத்து போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் யாரையா பதில் சொல்றது? சொல்லுங்க. நீங்க மட்டும் தப்பா எடுத்துக்கலைன்னா யூனியன் தலைவரையும் மெம்பரையும் மாத்துங்க. என்னையா சொல்றீங்க? சொல்றது சரிதான் சொல்றியா? அட அது மட்டும் இல்லைங்க, வருஷத்துல 8 மாசம் தாங்க வேலை இருக்கு. 4 மாசம் வேலை இல்லைங்க. அப்ப கந்து வட்டி வாங்கி தான் நாங்க பல ஓட்ட வேண்டியது இருக்கு. ஒண்ணு கந்து வட்டி ஒழிங்க, இல்ல யூனியன் இருந்து கடன் உதவி பண்ணுங்க. கண்டதெல்லாம் படிச்சுட்டு இங்க வந்து வாந்தி எடுக்காதல. ஜோலியை பார்த்துட்டு வெளியே போல போங்க, நீங்களும் உங்க யூனியனும். ஐயா வந்து தமிழ் தமிழ் சொன்னா கேளு. தமிழ் படிச்சவன் கேள்வி கேட்டாலே இவனால பதில் சொல்ல முடிஞ்சதா பாத்தியா? வட்டியை திருப்பி கட்ட முடியாத வக்கத்த பயலுக முன்னாடி இந்த கருப்பு சட்டையும் காக்கி சட்டையும் என்னை மானப்படுத்திட்டானுவா. பார்த்துக்கிறேன். தமிழ் வண்டியில் ஏறு.
அவனே வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான், நீ அவன்கிட்ட போய் நியாயத்தை கேட்டுக்கிட்டு இருக்க. தெரியும்ண்ணே, தெரிஞ்சுதான் கேட்டேன். நம்ம மக்களோட அறியாமை பயன்படுத்தி சம்பாதிச்சுட்டு போன நம்ம விட்டுக்கிட்டு இருக்கணுமா? இப்படியே விட்டு அப்போ யாருன்னு கேள்வி கேட்கறது? என்னமோப்பா, நீ பேசும்போது உங்கள் அப்பா தான் எனக்கு ஞாபகத்தில் வரும். தம்பி செந்தில் சார் இங்கே வாப்பா. தம்பி உன் ஃபைல் கலெக்டர் டேபிள் போகிறதுக்கு 4-5 டேபிளை தாண்டி தான் போயிருக்கு, பார்த்துக்க. முத்து, இந்த வாரம் சனிக்கிழமை சந்தைக்கு போலாமாட்டி? ஏட்டி செல்வி, உன்னை மாப்பிள்ளை பார்க்க வந்தாவலாமே, என்னாச்சு? ஏட்டி மாப்பிள்ளை உடம்புடியாம திருச்செந்தூர்ல புட்டுக்கருப்பட்டி கடை வச்சிருக்கானமே. ஏன் முத்து, நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? ஏக்கா, அவதான் கோட்டிக்கார பைய கூட சுத்திட்டு இருக்காளே, அப்புறம் எப்படி கல்யாணம் ஆக போகுது? எடுப்பு எடுத்தவா எப்படி அடிச்சுட்டா பிள்ளைய? செல்வி, எங்க போற? செல்வி, சாப்பிட்டு போ. செல்வி, இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆங்காரம் ஆகாதுடி. அவ இப்ப என்னத்த சொல்லிவிட்டா? ஈயும் பீமா தெரிஞ்சாலுவா இப்ப என்னாச்சு இவளுக்கு? வாங்க தொழிலதிபரே, இங்கே கிளம்பியாச்சு. பார்த்து மெதுவாக உட்காரோம். ஆட்டுப்பட்டியில் ஆடு காணாமல் போயிட்டு அதை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை, ஒருத்தனும் வந்து பார்க்கல. அதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போகிறேன். சரி சரி. நானே கடனை உடனே வாங்கி இந்த குட்டிகளை வளர்த்தா இந்த கலவாணி பொருள் அதையும் திருடிட்டு போறாருங்களா தமிழ். இவனெல்லாம் நல்லா இருப்பானுவல. இந்த போய் எதுக்கு இங்க வரான்? என்னப்பா செந்திலே, என்ன இந்த பக்கம்? உன் ஆட்டுப்பட்டியில் ஆடு திருட்டு போகுதுன்னு சொன்னீர்ல? ஆமா. இனிமேல் போகாது. எப்படி சொல்லுத? இதை வச்சா ஆடு காணாம போகாதா? பேட்டரி வாங்கினது காசை கொடு. பேட்டரி காசா? கொடு. சரி வாரேன். அது மேல தண்ணி படாம பார்த்துக்கிறோம். மொத்தம் 4 ஆடு காணாம போயிருக்கு. ஒவ்வொன்றும் என்ன விலை தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்க. ஏன் வயிற்றுச்ச உன்னை சும்மா விடுமால? வாய துறக்கான பாரு. ஏன் அவனை அவுத்து விடுங்க. யோ, எத்தனை தடவை ஆடு காணாம போயிருக்குன்னு உங்க ஸ்டேஷன் ஏறி இறங்கியிருக்கேன். இது வரைக்கும் உங்களால பிடிக்க முடிஞ்சுதா? முடியல. வண்டிக்கு செலவானதுதான் மிச்சம். இதை பாரியா, நம்ம சுப்பையாம செந்தில் திடீர்னு ஒரு மிஷின் எடுத்து கொடுத்து இவனை பிடிச்சு கொடுத்துட்டான். நான் கூட அவனை என்னமோன்னு நினைச்சேன். ஆனா அவன் புத்திசாலின்னு நிரூபிச்சுட்டாயா. எனக்கு ஆன செலவு எவ்வளவு தெரியுமா? வெறும் 14 ரூபா. வாங்க அவங்க சொல்லிய பார்த்துக்கிட்டு. சேகரு, இந்த ஆளை உன் கூட உன் வேலைக்கு வச்சிருக்கிய, அவன் கிளவாண்ட ஆட்டுல உனக்கு எவ்வளவு கமிஷனு? யோ, வாய்க்கு வந்து போய் பேசாதையா, அப்புறம் விவகாரம் ஆகி போயிடும். உன்னாலதான்டா கண்டவனை அசிங்கப்படுத்துறானுங்க. உண்மையை சொல்லி தோடா. ஏதோ பட்டாங்க ஆட்டை திருடிட்டேன், மன்னிச்சிருங்க. அப்ப அவர் சொல்ற மாதிரி இது வரைக்கும் பட்டியல ஆடு காணாம வச்சுடா. அது நீதான் பொறுப்பா? சரி. பலவல்னு பேசிட்டு இருக்காம அந்த ஆட்டுக்கான காசு எவ்வளோன்னு கேட்டு கொடுத்துட்டு சீக்கிரம் வா. சண்முகம், உன் ஆட்டுக்கான காசை வாங்கிக்கோ. எந்தில எந்திரி கடல.
ஏ விஞ்ஞானி வாழ எங்கே போயிட்டு வரா? கலெக்டர் ஆஃபீஸ். கலெக்டர் ஆஃபீஸ்க்கா? ம். பட்டியலுக்கு எழுதுவியால? மாட்டேன். மாட்டியா? ஓ, உங்கள் அப்பா கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறான்ட்டு வட்டிக்கு வாங்க எகத்தளத்தில் பேசுறியா நீ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. போல ஏ போல. எப்பலே முத்து என்ன அரிசியவே பார்த்துட்டு உட்காந்துருக்க? சோக்காளி கல்யாணத்துக்கு நீ இப்படி முடிச்சிட்டு உட்காந்துருக்க? நீ போலையாக்கும் பாப்ல அவன் அடுத்த ஒரு பேருவல்ல. ஏட்டி முத்து, நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லட்டி. என் கல்யாணத்துக்கு நீ தான் தோண பொண்ணா இருக்கணும், உன் கல்யாணத்துக்கு நான் தான் தோண பொண்ணா இருப்பேன். அது மட்டும் இல்லட்டி, நாம 2 பேரும் ஒரே ஊருக்கு வாக்கப்பட்டு போய் கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கணும். சரியா? அதுக்கு நம்ம 2 பேரும் ஒருத்தனே கட்டிட்டு ஒரே வீட்ல தான் இருக்கணும். உனக்கு சம்மதமா? சீ கொல்லப்படுத்தவளே. அப்பதானே ஒன்னாவே இருக்க முடியும். உன்னை என்ன பண்ற பாரு. நல்லது. சரி, பார்த்து போயிட்டு வா ஆட்டுப்பட்டி. நானும் போயிட்டு வரேன். வரட்டா? ஐயா செந்தில். அப்பா. இந்தா சூடா இருக்கும் போதே டீயை குடி. சரி. ஏயா செந்தில், அந்த ஆட்டுப்பட்டி சண்முகம்ல உன்னை புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்படி என்னையா பண்ண? அதுவாப்பா, அவர் ஆட்டுப்பட்டியில் ஆடு திருட்டு போகுதுன்னு புலம்பிட்டு இருந்தாப்புல. அதான் ஹியூமன் சென்ஸ்டிப்னு ஒன்று செஞ்சு கொடுத்தேன். ஹியூமன் அப்படின்னா என்னதுயா? அது எப்படி இயங்குது? அது ஆடு மாடுங்களை தவிர மனுஷங்க யாராவது அந்த பக்கம் வந்தா அது சென்ஸ் பண்ணி கத்த ஆரம்பிச்சிடும். அப்படிதான் அந்த திருட மாட்டிக்கிட்டான். அதான் என்னைக்கும் இல்லாத மாதிரி அந்த ஆளு உன்னை பத்தியே புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்பவும் ஆவலாதையும் குறையுமா சொல்லிக்கிட்டு இருக்கிற பயலாச்சேன்னு பார்த்தேன். இதுக்கு தானா? சரி, அதை விடுப்பா. என் ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுதேன், கேக்குறியா? எங்க சொல்லு. இந்த ப்ராஜெக்ட் பேரு ஆட்டோ சென்ஸ் ஸ்விட்ச். இது எப்படி வேலை செய்யும்னா, இந்த டிவைஸில் இருக்க சென்சாரில் சூரியன் வெளிச்சம் படும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி லைட் ஆஃப் பண்ணிடும். அதேமாதிரி சாயங்காலம் வெளிச்சம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி ஆன் பண்ணிடும். இனி இந்த லைட்டை ஆன் பண்ணவும் ஆஃப் பண்ணவும் எந்த ஆளும் தேவையில்லைப்பா. இந்த டிவைஸே இந்த வேலையை செஞ்சிடும். இதான்ப்பா. ஐயா, இதெல்லாம் நம்ம ஊருக்கு வந்துச்சுன்னு வையி, எங்க பொழப்புக்காரங்களுக்கெல்லாம் முழுசா வேலை இருக்காதே. நல்லா பண்ணியிருக்க ஐயா. ஐயா, நான் நீ கண்டுபிடிச்சது மட்டும் வந்துச்சுன்னு வையி, நம்ம ஊர் முழுவதும் நல்லா வெளிச்சமாயிரும். அளத்துல ஒரு உயிர் கூட சாகாது ஐயா. அதுக்கு தான்ப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். இந்த கண்டுபிடிப்பு மட்டும் அப்பவே இருந்திருந்தா இவ்வளவு நேரத்துக்கு உங்க அம்மா அந்த மகாராசி நம்ம கூடவே இருந்திருப்பா. இனிமேல் இந்த மாதிரி சம்பவம் எங்கேயும் நடக்கூடாதுன்னு அப்போ அதை கண்டுபிடிச்சேன். அம்மா உன் கூட இருந்து பார்த்துக்குவா. ஐயா, அந்த டீ ஆறுது குடிச்சிரியா? இந்த என் மகன் செந்தில் இங்க இருக்கான் பாரு. ஆமாண்ணா. ஐயா, எப்பா கலெக்டர் ஆஃபீஸில் பணம் கட்டணும்னு கேட்டீல்ல, இந்தா வச்சுக்கோ. சரியா? நீ பார்த்து போயிட்டு வாங்க. நான் வரேன். கோவங்காட்டில் ஒரு சோழி வந்திருக்கு, அவசரமா போகணும்ப்பா.
சரி நம்மளாம் போயிட்டீங்க, உங்களுக்கு பண்ணாமல் எப்படி? ஆமாம் ஆமாம், பார்த்து முடிச்சு விட்டுலாம். சரி பார்த்து செஞ்சு விடுங்க, வரேன். சரி வரேன் சார். வாங்க. சரி. வாங்க. நல்லதுண்ணே. வரேன் பார்ப்போம். பட்டா மீட்டர் பார்த்துக்க. பார்த்து பண்ணிக்கலாண்ணே. சார். அப்பா செந்தில் சார் கொண்டு வந்திருக்கியா? பணம் இவ்வளோதான் முடிஞ்சுது. பார்த்து பண்ணுங்க. சரிப்பா, பார்த்து பண்ணிக்கலாம். சரியா? சரி சார். பார்த்துங்க. நான் இருக்கேன்ல, கவலைப்படாத செந்தில். அவனுங்க போராடி என்ன ஆக போகுது? உங்களுக்கே தெரியும், நம்ம கம்பெனி லைசன்ஸ் முடிஞ்சு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். இன்னும் ரெனியூவல் பண்ணாமல் வச்சுருக்கோம். அதான் அவன் சொன்ன மாதிரி 18ஆம் தேதி அன்றைக்கி அந்த போராட்டத்தை நடத்திட்டான்னா ஆபத்து தான். இந்த விஷயம் வெளில தெரிஞ்சுன்னா வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதான் உங்களை சந்திச்சுட்டு போகலான்னு வந்தேன். அதெல்லாம் சின்ன விஷயம். நீங்கள் கவனிக்க வேண்டிய கவனிச்சிங்கன்னா மற்றதெல்லாம் பசங்க பார்த்து பண்ணுவான். என்ன சொல்லுதியா? சொல்கிறதுக்கு என்னென்ன இருக்குது? அப்புறம் உங்கள்கிட்ட வாங்கின 300 டன் உப்பை கடலில் தான் கொட்டணும். இப்போ என்ன, போராட்டம் நடக்க விடாமல் பண்ணணும், அவ்வளோதானே? ஆமாண்ணே. சரி. அண்ணே, அண்ணே, அந்த மேனேஜர் தமிழில் உடனே முடிச்சுட சொல்கிறாப்புல. இப்போ என்ன செய்யலாம்? தமிழே வாப்பா. என்ன தமிழே, மறுபடியும் போராட்டத்தில் இறங்கிட்டியா? ஆமாண்ணே, ஊரை சுற்றி இருக்கிற கெமிக்கல் கம்பெனினால காற்று தண்ணியெல்லாம் விஷமாயிடுச்சுண்ணே. ஆமையா, இப்போ எல்லா இடத்தையும் நஞ்சாக்கி வச்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லைண்ணே, ஊரில் நிறைய பேருக்கு வியாதி வந்திருக்குண்ணே. இதில் என்ன கொடுமைன்னா, வந்திருக்க வியாதி கேன்சருக்குன்னு தெரியாமல் நம்ம மக்கள் அறியாமல் இருக்காங்கண்ணே. சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலேயும் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் கேன்சர் நோயாளிகள் அதிகமாக இருக்காங்கண்ணே. அதுக்கான விழிப்புணர்வு போராட்டம் தானே இது. நம்ம மக்களை நாம தானே காப்பாற்றணும். நம்ம காந்தி சிலை முன்னாடி தான் போராட்டம் பண்ணுறோம். மக்களுக்கு புரிய வைக்கணும்ண்ணே. ஏய் சரியா சொல்லிவிட்டையா. உங்கள் அப்பனை பார்த்த மாதிரியே இருக்கு. அவனும் இப்படித்தான் துடிப்பாகவே இருப்பான். எல்லாத்துக்காகவும் குரல் கொடுப்பான். ஊர் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா முன்னாடி போய் நிற்பான். அந்த பாலா போன வியாதி மட்டும் இல்லைன்னா நேரம் அவன் நம்ம கூட இருந்திருப்பான். சரி, நீ கொண்டா. வர 18ஆம் தேதிண்ணே. இல்லையா, அந்த கெமிக்கல் ஃபேக்டரி ஏற்றவங்கள போராட்டம். சரிண்ணே. சரியா, பொறுப்பில் வாம்பரையும் போட்டிருக்கு. மறக்காம வந்துடணும். காந்தி சிலை பக்கம் தானே? ஆமாம், குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் எல்லாம் நஞ்சா மாறிடுச்சுல. இப்படியே விட்டோம்னா அப்படி யாரில் போராடுறது? வர்றப்ப எல்லாரும் சேர்த்து கூட்டுவா. நம்ம தான் சேர்ந்து இந்த கெமிக்கல் கம்பெனி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். அது வரைக்கும் நம்ம போராட்டம் ஓயக்கூடாது. ஐயா ஃபோன் அடி. ஐயா ஃபோன் அடிக்க. எழுச்சி போராட்டம், மயிறு போராட்டம். அண்ணே, போகிற போக்க பார்த்தா 18ஆம் தேதி போராட்டம் நடத்திடுவாங்க போல. ஐயா சத்தம் மோதி. அண்ணே, என்ன ஃபேக்ட்ரி வரைக்கும் போகணும்னு சொன்னீங்க. போய் பழனி வர சொல்லல. சரிண்ணே. வணங்கண்ணே. இந்த முடிச்சிரு. சரிண்ணே, வாங்கண்ணே. ஏழு அண்ணே. வாய். ம். தமிழே அண்ணே, கோவங்கடூர் போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் போய்க்கலாம். முதல்ல கையெழுத்து போட்டு அவசரமா போகணும்ண்ணே. உட்காரு அண்ணே. உட்காரியா தமிழே. 18ஆம் தேதி போராட்டத்துக்கு ஒரு வழியாக கூட்டத்தை சேர்த்துட்ட போல இருக்கே. பழனிண்ணே, எல்லாம் பார்த்தா என்ன, இன்னும் ஆளுங்களை சேர்த்து அந்த கம்பெனி இழுத்து மூட்டுறேன்னு மட்டும் பாருங்க.
வைகோ கூறினார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, ஆந்திர மாநிலம் சேஷாச்சலம் வனப்பகுதியில் 20 தமிழர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் அதிமுக கட்சியின் சார்பாகவும் முதலமைச்சரின் சார்பாகவும் இரங்கல் செய்தி கூட தெரிவிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். இந்த பிரச்சனையில் அதிமுக அரசு ஆந்திர மாநில காவல்துறை எடுபட்டு பையன் எப்படி பார்க்காம பாரு. தமிழக அரசை சாட்சிகளை கலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதற்கும் அவர் கண்டனம் தெரிவித்தார். தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் தமிழக அரசு ஆந்திர மாநில காவல்துறையின் விசாரணைக்கு செல்வி, என்ன வண்டியை நிறுத்தின? என்ன வண்டியை நிறுத்தின? செல்வி, ஏடி நீ மட்டும் வர? எங்க உன் வீட்டாளு? எங்கடி எங்க ஐயா பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள் என் கூட ஆசை பாசமா தான் இருந்தான். அப்புறம் தினமும் குடிச்சுட்டு என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னால அடி தாங்க முடியலடி. அந்த பாவி பைக்கிட்ட மாட்டிக்கிட்டு என் வாழ்க்கையே வீணா போச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் நான் பாட்டு கோச்சிட்டு கிளம்பி வந்துட்டேன். சரி வா. அன்னைக்கே சொன்னேன் அவன் குடிக்காரன் பொண்ணு கொடுக்காதுன்னு. என் பேச்சை கேட்டானா? இன்னைக்கு பாரு பொண்ணு கண்ணை கத்திக்கிட்டு வந்து நிக்குது. என்ன தப்பு சொல்றது நான்? என்னப்பா பண்றது? நம்ம ஊர் பொண்ணுங்க வாக்கப்பட்டா ஒண்ணு குடிக்காரனுக்கு வாக்கப்படுது, இல்லாட்டி 2ஆம் தரமா வாக்கப்படுது. குழந்தை உண்டாயிருக்காங்க உங்க மனைவி. இனி ஜாக்கிரதையா இருக்கணும். 3 வேளையும் சாப்பிடணும். நல்ல பழம் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. சரியா? வேற எல்லாம் செய்யக்கூடாது. நீ தான் பாத்துக்கணும். பாத்துக்கோ. சரி வாங்க. என்ன பாண்டியன், எங்க ஜோடியா எங்க போயிட்டு வரீங்க? தாயி சுகப்பிரசவம் ஆகட்டும். உடம்ப பார்த்துக்கங்க. டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டாக சாப்பிடுங்க. போயிட்டு வரட்டுமா? கேசவன் சார். உனக்கு தான் ஃபோன் பண்ண நினச்சேன். எப்பா உன் ஃபைல் கலெக்டர் டேபிளில் தான்ப்பா இருக்கு. உன் கட்ட நேரம் கலெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு. என்ன செய்ய? என்ன சார் சொல்லுதீங்க? ஒன்றும் கவலைப்படாத. அடுத்த வாரம் நமக்கு வேண்டப்பட்ட கரெக்டாக தான் வராவ. பார்த்து பண்ணிக்கலாம். சரியா? போயிட்டு வா. அம்மாடி அப்பா. என்னையா ஒரு வடியா இருக்க? இல்லைப்பா, கலெக்டர் டேபிள் வரைக்கும் ப்ராஜெக்ட் ஃபைல் மூவ் ஆச்சு. அதுக்குள்ளே கலெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போயிட்டாங்க. இப்போது புது கலெக்டர் வராங்க. அதான். கலெக்டர் டேபிள் வரைக்கும் நீ முயற்சி பண்ணதுனால ஃபைல் போயிருக்கு. அதே மாதிரி புது கலெக்டர் கையில் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிர போகுது? முயற்சி பண்ணியா? இந்த பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்களே, மெய் வருத்த கூலி தரும்னு. கிடைக்காம போகாதியா?
கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ண. சரிப்பா. போயிட்டு வா. செந்தில், இந்தாப்பா. இங்கே ஒரு கையெழுத்து போடு. ஏழு சைக்கிள், 8 ஜோடி செருப்பு மாத்தியாச்சு இது வரைக்கும். நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டா? சொல்லுங்கண்ணா. நீ ஏன் சிஎம் போய் பார்க்கக்கூடாது? என்னென்ன சொல்லிட்டீங்க? பார்க்கலாம்ப்பா. இந்த நாட்டில் பிறந்த ஒரு குடிமகனுக்கும் முதலமைச்சரை போய் நேரில் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதையே நீ முயற்சி பண்ணக்கூடாது? முடியுமாண்ணே? அதுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. இப்போ பார்க்க முடியும்னு சொல்லிட்டீங்களா? கண்டிப்பாக முடியும். அது போய் பாரு நீ என்னன்னு. எனக்கும் கொஞ்சம் ஓய்வு எடுத்த மாதிரி இருக்கும். என்னல இங்க உட்காந்துருக்க? சென்னைக்கு போலான் இருக்கேன். சென்னைக்கு போறியா? எதுக்கு? லே, என்னல சொல்ற? சென்னைக்கு போய் சிஎம் பார்க்கலான்னு இருக்கல. செந்திலே, இதெல்லாம் ஆகிற காரியமால. இங்க இருக்கிற கலெக்டரே உன்னால போய் பார்க்க முடியல. தினம் பியூனை மட்டும் பார்த்துட்டு வர. உன்னால முடியுமால? அங்கே போனால் தான் தலைமைச் செயலகத்தில் சிஎம் சந்தித்து பேச முடியும். இது சுப்பையாவுக்கு தெரியுமா? முதல்ல சுப்பையா கிட்ட சொல்லு, அப்புறம் பார்த்துக்கலாம். எப்பா? என்னப்பா? எப்பா, நாளைக்கு நான் சென்னை போகலான்னு இருக்கேன்ப்பா. எதுக்குப்பா? இங்கே எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலப்பா. சென்னை போய் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தனிப்பிரிவில் மனு கொடுக்கலான் இருக்கேன்ப்பா. உனக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அதே பண்ணு. செந்தில், மெட்ராஸுக்கு போயிட்டு நீ எப்போ திரும்பி வருவ? எப்பா, அங்கே அதிகாரிங்களை சந்திக்கணும். அப்பாயின்மெண்ட் கொடுத்தா உடனே போய் பார்க்கணும். ப்ராஜெக்டை பற்றி விளக்கமாக சொல்லணும். ஒரு 2-3 மாதம் அங்கே தங்குற மாதிரி இருக்கும்பா. காலையில் பணத்தை வாங்கிக்கோ. சரிப்பா. தம்பி. எப்பா? நீ மெட்ராஸுக்கு போய் தாங்கணுமா? ஆமாப்பா. ஐயா, இந்தா இதை வச்சுக்கோ. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. உன் கூடவே அம்மா இருப்பா. உனக்கு எல்லாமே வெற்றியாகும். நீ தைரியமா போயிட்டு வா ஐயா.